இங்க ஒரு கோவில், அங்க ஒரு கோவில், நடுவுல 2 வீடு. திரும்பி இங்க ஒரு கோவில், அந்த ஒரு கோவில், நடுவுல வீடு. அந்த ஊருக்கு கும்பகோணம்னு பேரு. பெருமாள் சயன கோலத்துல இருப்பார். ஆனா இந்த சயனம் கொஞ்சம் வித்தியாசமான சயனம். பெருமாள் அங்க உட்கார்ந்துட்டும் இருக்க மாட்டார். சயன கோலத்திலயும் இருக்க மாட்டார். ஒரு மாதிரி ஒரு 35, 45 டிகிரி இந்த புரோட்ராக்டர்ல எல்லாம் பார்ப்போம் பாருங்க. அதுக்கு உத்தானம்னு பேரு. அந்த உத்தான சயனம் அப்படிங்கிற கோலத்துல இருப்பார். இந்த திவ்யதேசத்துக்கு என்ன பெருமைன்னா, நீங்க 4 கோவில் சேவிச்சாதான் ஒரு திவ்யதேசம். இந்த பெருமாளை சேவிச்சுடுவேன். ஆறாவமுதன் ஷாருங்க தன்வானு கம்பான்னு பெருமாள் இருப்பார். தாயாருக்கு கோமளவல்லி நாச்சியார். பக்கத்துல போனேன்னா சக்கரபாணின்னு ஒரு பெருமாள், விஜயவல்லி தாயார். அந்த பக்கம் போனேன்னா வீற்றிருந்த திருக்கோலத்தில் ராமனும் சீதையும் எழுந்தருளியிருப்பார் ராமசுவாமி கோவில். அப்புறம் கரும்பாயிரம் பிள்ளையார் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் வந்து ஆதிவராகர்னு பேர். ஆதிவராகர், ராமசுவாமி, ஷாருங்கபாணி, சக்கரபாணி ஒரு திவ்யதேசம். அங்க பெரிய தெருவுன்னு உண்டு கும்பகோணத்துல. அங்க வந்து ஈய பாத்தம், ஈய சொம்ப இத்தியாதிகள்லாம் வைப்பா. இதையும் வாங்கிட்டு அதையும் வாங்கிட்டு 2 கையிலையும் ஈய சொம்ப இதெல்லாம் வச்சுட்டு பெருமாளையும் போய் சேவிச்சுட்டு வந்துருக்கோம். இது திருக்குடந்தை